எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நீராட்டம் பதிகத்துல 6வது பாட்டு. பெரியாழ்வார் எழுதிய பெரியாழ்வார் திருமொழி பேர் அது. பெரிய திருமொழினாங்க. பெரியாழ்வார் திருமொழியில 6வது பாட்டு. பாட சொல்ற கேட்டுக்குங்க. எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பெறாரே உண்ண கலிகள் தருவேன் ஒலிகடல் ஓத நீர் போல வண்ண மழையை நம்பி மஞ்சளமாட நீ வராய். பாடும்போது எண்ணெய் குடத்தை உருட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பெறாரே உண்ண கரிகள் தருவேன் ஒலிகடல் ஓத நீர் போல வண்ண மழையை நம்பி மஞ்சளமாட நீ வாராய். எப்படி இது பாட்டு. இப்போ ஒவ்வொரு நம்ம வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்ப்போம். எண்ணெய் குடத்தை உருட்டி, இந்த கிருஷ்ணன் பண்ற விஷமத்துல இது ஒரு என்ன பண்ணுவாராம், முதல்ல எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டுருவாராம். எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டா லேடிஸ் வந்து ஜாகிரதை ஆரம்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடுகளில் எண்ணெய் கொஞ்சம் நான் சொட்டுதுன்னா ஒழுங்கு போதுப்பா, உடனே அது இது பண்ணி தொட கிடக்குவோம். அது மாதிரி எண்ணெய் குடத்தையே உருட்டி விட்டா என்ன பண்ணுவா, ஓடிப்பா அந்த குடத்தை எடுத்து நிமித்து வச்சு அந்த வீட்டில் இருக்க அந்த ஆட்சி பெண் கடவுளோட குறும்பு தானே, எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டுறாராம். ஒரு பக்கம் எண்ணெய் குடத்தை உருட்டி விட்டு அந்த எண்ணெய் குடத்தை ஐயோ போறது எல்லாம் எண்ணெயெல்லாம் போறது வழிச்சு கழிச்சு கொட்டி அதை எடுத்து அதை க்ளீன் பண்ணிட்டு போது இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி, வீட்டில் தூங்குறது பார்த்தீங்களா, தூளிய பிள்ளை அந்த குழந்தைய நறுக்குன்னு கிள்ளி விடுவாராம். கிள்ளி எழுப்பி அது எழுந்துருக்குமா. இளம்பிள்ளை சாதாரண எழுப்பியில கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து. இங்கதான் பார்க்கணும் நீங்க. கண்ணை புரட்டி விழித்துன்றது என்னன்னா, நம்ம கண்கள் இருக்குல்ல, கண்ணை வந்து அந்த வெளியில் இருக்க அந்த கருவிழி வந்து உள்ள போற மாதிரி பண்ணி வெறும் வெள்ளையா தெரியுற மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பூச்சி காட்டுறதுன்னு பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் கழகண்டுன்னா. கண்ணை புரட்டி விழித்துன்னா அதுதான். அந்த கண்ணை புரட்டி விழித்து அந்த இதை செய்யற பெருமா என்ன அர்த்தம், அதை சொல்ற கிருஷ்ணனை சொல்ற. அது மாதிரி கண்ணை புரட்டி விழித்து என்ன பண்ணுவாராம், எண்ணெய் கொடுத்த இது போய் தள்ளி விட்டுருவாராம். அந்த பக்கம் போய் பிள்ளைகளுக்கு படுத்து கிள்ளி விடுவாராம். அது முடிச்சிட்ட உடனே, அது கண்ணு முடிச்ச உடனே அதுக்கு எதிர வந்து நேரம் இந்த மாதிரி கண்ணை புரட்டி முடிச்சு கண்ணை புரட்டி விழித்துன்னா உள்ள இருக்க கருவியை உள்பக்கம் கொண்டு போய் புரட்டி விழித்து முடிக்கிறான். முடிச்சு பார்த்த உடனே வெறும் கண்ணுல கருவிழி இல்லாத வெறும் வெள்ளையா தைச்சுதான் 2 கண்ணு எப்படி இருக்கும். நம்மளே தூங்கி இருந்த உடனே அப்படி பார்த்தோம்னா பயந்துருவோம். குழந்தை என்ன ஆகும், பயந்து வில்லுன்னு கத்தும். கண்ணை புரட்டி விழித்து இவன் என்ன பண்ணுவான், எண்ணெயை எடுத்து கொட்டின எண்ணெயை எடுத்து வைப்பாளா, இல்லை இந்த குழந்தைய போய் தூக்குவாளா, என்ன பண்ணுவான், முழிப்பா. அப்படியே இதுல பாரு. இந்த நேரத்துல கிருஷ்ணனோட அந்த ஒரு டீம் இருக்கு பாருங்க, ஒரு குரூப். இந்த குரூப் கிருஷ்ணனோட ஆளுங்க கசங்களை எல்லாம் விட்டு அது பக்கம் சொல்லி வெண்டை அடிங்க, வெண்டை பானையை திருடின்னு போயிடுக்கடா அப்படின்னு சொல்லுவாராம். இவன் இந்த ஆட்சி வந்து இந்த குழந்தைய இதையும் பார்த்துடும் போது பார்த்தா வெண்டை பானையை காலி பண்ணிட்டு போயிடுவாங்களாம். இது கிருஷ்ணனோட சேஷ்டை குறும்பு. அதுதான் இங்க. எண்ணெய் குடத்தை ரொட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்து கழகண்டு செய்யும் பிறானே. கழகண்டுன்னா அதான் அதாவது தாழ முடியாத விஷமம்னா ஒரு அளவே இல்லாத ஒரு விஷமா இருக்கு பாருங்க, அதுதான் அந்த அளவே இல்லாத விஷம் தான் எண்ணெய் குடத்தை ரொட்டி இளம்பிள்ளை கிள்ளி எழுப்பி கண்ணை புரட்டி விழித்துன்றது. அது அளவில்லாத விஷம் தானே. அதுதான் கழகண்டு செய்யும் பிறானே. நீ எவ்வளவுலாம் பண்ணா கூட நீ எங்களை எல்லாம் காப்பாத்துறவன் தான், எங்களுக்கு பெரிய பெரிய உதவிகளை செய்யறவன் தான் நீ. அதோட கழகண்டு செய்யும் பிறானே உண்ண கனிகள் தருவேன். இதெல்லாம் பண்ணாத, உனக்கு சாப்பிட்றதுக்கு கனிகள் தருவேன். உண்ண கனிகள்னாலே என்னன்னா, கனிகள்ன்றது இப்ப கிருஷ்ணனுக்கு பிடிச்ச கனிகள்ன்றது தான் கணக்கு. கனிகள்னாலே நாவப்பழம், விளாம்பழம், கோவப்பழம், இதுதான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா கனிகள்லயே. அதனால கனிகள்னு சொன்ன உடனே விளாம்பழமும் நாவப்பழமும் தான் கனிகளாம். மற்றதெல்லாம் பேரை சொல்லிதான் சொல்லணும். வெறும் கனிகள்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். நாவப்பழம், விளாம்பழம், கோவப்பழம், அதுதான். உண்ண கனிகள் தருவேன், உனக்கு சாப்பிட்றதுக்கு கனிகள்லாம் பறிச்சு தர. ஒலிகடல் ஓத நீர் போல. ஒலிகடல் இந்த சத்தம் வருகின்ற கடல், ஓத நீர். ஓதன்றது என்னன்னா, இந்த இடத்துல மொத்தம் ஒரு பெரிய அண்டாவில் இருக்க தண்ணிங்க, அது மொத்தத்துக்கு பேர் ஓதம்னு பேர். கடல் தான் கடலுக்கு மொத்தம் ஓதம் பேரு. ஒலிகடல் ஓத நீர் போல, அந்த தண்ணீர் போல வண்ண மழையை நம்பி. கலர் இருக்கிறவனே அப்படிதான். இதுக்குதான் இந்த இடத்துல ஓதன்ற வார்த்தையை சேர்த்துக்காரு. வண்ண மழையை நம்பின்னு பின்னாடி கலரை சொல்றாரு பார்த்தீங்களா, கிருஷ்ணனோட கலரை. ஒரு கையில சும்மா கடல் தண்ணின்னு சொன்னீங்கன்னா, கடல்ல ஒரு கை தண்ணியை மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளையா தான் இருக்கும். எப்படி கடலை சொல்ல முடியும், கிருஷ்ணனை வந்து அந்த கலர்னு சொல்ல முடியும். அதனாலதான் அந்த ஒலிகடல் ஓத நீர் போல.
ஒலி பயங்கர சத்தத்தை ஓசையை தரக்கூடிய அந்த பெரிய கடல், கடலோட திரட்சியை போலன்னு வச்சுக்கணும். திரட்சி கடல் மொத்தத்தையும் கரையும் பார்க்கும்போது நீளமா இருக்கு இல்லையா, அந்த நேரத்தை கொண்டவர் கையில கொஞ்சம் தண்ணி எடுத்துப்பாங்களாம். ஒலிக்கடல் ஓத நீர் போல, ஒலிக்கடல் நீர், ஒலிக்கடல் நீர் போலன்னா அந்த ஒலிக்கிற கடலோட தண்ணி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருக்கும், வெள்ளையா தான் இருக்கும். அந்த கலர் தான் ஆயிடக்கூடாது இல்லையா, அதனால தான் ஓத எவ்வளவு அருமையா கையாண்டுருக்காங்க பாருங்க. இந்த சொல்ல வந்த விஷயத்த எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. ஓத நீர் போல, ஓதன்னா மொத்த கடலும் சேர்த்து திரட்சி. ஒரு பெரிய ஏரியோட ஏரி, ஓத ஏரின்னா அந்த ஏரியோட மொத்த தண்ணியும் சேர்த்தது ஓதன்னு, ஓத ஏரின்னு பேரு. அது வந்து ஒலிகடல் ஓத, கடல்ல இருக்கிற ஓத நீர் போல அந்த நீரோட மொத்த திரட்சியை பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும் இல்லையா, அதைத்தான் சொல்றாருங்க. போல வண்ண மழை எம்பி, அந்த மாதிரி நிறத்தை உடைய எங்கள்கிட்ட நம்பிக்கை கூட எங்களுடைய எம்பிரானே, எங்களுடைய நம்பிக்கைக்குரியவனே, எங்களுடைய ஆசானே அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம உலக வண்டமழகை நம்பி மஞ்சனமான நீ வாரே. மஞ்சனம்ன்றது திருமஞ்சனம், மஞ்சனம்ன்றது குளிப்பாட்டுறதுக்கு பேரு, நீராடத்துக்கு பேர் மஞ்சனம்னு பேரு. அதனாலதான் பெருமாள் கோயில திருமஞ்சனம்வாங்க. ஈஸ்வரன் கோயில பாத்தீங்கன்னா அபிஷேகம்வாங்க, பெருமாள் கோயில திருமஞ்சனம்வாங்க. அதே தான், ரெண்டும் ஒண்ணுதான். அது ஈஸ்வரனுக்கு பண்றது, இது பெருமாளுக்கு பண்றது. பெருமாளுக்கு பண்றது பெருமாள் கோயில திருமஞ்சனம்வாங்க, ஈஸ்வரனுக்கு பண்றது அபிஷேகம். ஈஸ்வரன் வந்து எப்பயுமே அபிஷேக பிரியன், போதாலும் அபிஷேகம் பண்ணிட்டே இருக்கணும். பெருமாள் வந்து அலங்கார பிரியன்னு பேரு பெருமாளுக்கு. பெருமாளுக்கு அலங்காரம், நன்னா அலங்காரம், எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் பெருமாளுக்கு பிடிக்குமா, நன்னா இருக்குமா பாக்குறதுக்கு. அதுதான் இது ஒரு இதுல அது சொல்றேன், அப்புறம் சொல்றேன். தேங்க்யூ. இது வந்து 6வது பாட்டு முடிஞ்சுதா, அடுத்தது 7வது பாட்டு போன நாளைக்கு. தேங்க்யூ.